ஹாய் சார். சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு தெரியாது. சாரி சார். தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே வந்திருப்பேன். இட்ஸ் ஓகே மேடம். ரத்னா மேடம், இதுதான் கொஸ்டின் பேப்பர் பண்டல். இதை நீங்க சீல் பிரிக்காம பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகே சார். ஓகே. சேஃப்டியா தான் இருக்கும். எதுக்கும் பாதுகாப்புக்கு ஸ்பெஷலா ஆள் போட்டுருங்க. ஆ. இதுல ஒரு சைன் பண்ணிருங்க மேடம். ஆ. இந்தாங்க. தேங்க்யூ சார். இந்த ஸ்கூலுக்கு முதல்ல பப்ளிக் எக்ஸாம் சென்டர் கிடைச்சிருக்கு. கொஸ்டின் பேப்பர்லாம் பத்திரமா இருக்கணும் மேடம். பாத்துங்க மேடம். வர மேடம். தேங்க்யூ சார். வாங்க சார். நல்லபடியா ஃபர்ஸ்ட் டைம் நல்லதே நடக்கணும். சரி, அந்த சாவி எடு, உள்ள வச்சிடலாம். ஒரு நிமிஷம். சரி, நான் கிளாஸுக்கு போறேன். ஆ. சோ பாண்டியம்மா உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. ஆமாம் ஜார்வால். அதனால உங்க வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருந்திருக்கீங்க, அப்படிதானே? தப்பா சொல்றீங்க ஜார்வால். பாண்டியம்மா பைக்குள்ள என் தங்கச்சியுடைய ஜாதகத்தை ஒளிச்சு வச்சிருந்திருக்கி. அதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்டா இந்த பாண்டியம்மா என் தங்கச்சி கனி கடத்தப்பட்ட கேஸ்ல நேரடி தொடர்பு வச்சிருக்காவளா? இது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு எங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எங்க வீட்டுக்குள்ளேயே பூந்துக்கிட்டு எங்க வீட்டு கதவையே பூட்டிக்கிட்டான். அவளை எதுவும் கேட்டக்கூடாதுன்ட்டு நாங்க எல்லாரும் வெளியில நின்று கதவை தரன்னு கத்திட்டு இருந்தோம். அது எப்படிப்பா? உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா மாட்டி போன அந்த பொம்பளைக்கு தெரியாதா? நீ சொல்றது ஒண்ணு நம்புற மாதிரி இல்லையே. உங்க ஆறு சார் நம்ப சொல்லுதா? உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை கூப்பிட்டு கேளுங்க. ஏண்டா நாங்கெல்லாம் வெளியில நின்று கதவை தட்டிட்டு இருக்கும் போது உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து போலீஸ் அதிகாரிலாம் வந்தாவலாம். அவங்களாம் வந்து கதவை உடைச்சு கதவை திறந்ததுதான் உள்ளே போனாங்க. சரி, போலீஸ் வந்து கதவை உடைச்சாங்க. உள்ள பாண்டியம்மா இருந்தாங்களா? நாங்க உள்ள போகும்போதே அவன் எஸ்கேப் ஆயிட்டான் சார். எப்படி போனான்டே தெரியல. அது எப்படி? டப்புன்னு மறையற மாதிரி பாண்டியம்மாக்கு ஏதாவது மேஜிக் தெரியுமா என்ன? 6 கண்டா சார். தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கலாம்ல. என்ன திமிரா? என்னையே நக்கல் பண்ற சார்? பாண்டியம்மா எங்க வீட்டுல இருந்து காணாம போனதுக்கு சாட்சிய உங்க போலீஸ் தான், உங்க போலீஸ் அதிகாரிக தான். எப்படி டப்புன்னு காணாம போனா? மேஜிக்கா அப்படின்னு நீங்க கேட்கறது நக்கல் இல்ல, ஆனா அதுக்கு நான் பதில் சொல்றது மட்டும் நக்கலா? என்ன நான் சார் வாழ்? ரொம்ப திமிரியா உனக்கு? அண்ணா, இங்க ஒரு தப்பு நடந்து போச்சுன்னு. ஏய், நான் சண்முகம் இல்ல பரணி. சண்முகம் என்கொயரியில இருக்கான். அவனை விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்னடி ஆச்சு? ஏன் அழற? பரணி, இங்க ஒரு தப்பு ரத்னா, ஒண்ணு இல்ல, நான் பேசுறேன். சிஸ்டர், நான் அறிவு பேசுறேன். அழாதக்கா. ஸ்கூல்ல ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சு. அறிவு, பெரிய பிரச்சனையா? ஆமா சிஸ்டர், இங்க எக்ஸாம்க்கு வச்சிருந்த கொஸ்டின் பேப்பர்லாம் காணாம போச்சு. ஐயோ, ஹலோ, திருச்செந்தூர் போலீஸ் ஸ்டேஷன் சார். நான் திருச்செந்தூர் ஸ்கூல்ல இருந்து அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற டீச்சர் பேசுறேன் சார். சொல்லுங்க சார், எங்க ஸ்கூல்ல பப்ளிக் எக்ஸாமுக்கு வச்சிருந்த மொத்த கொஸ்டின் பேப்பரும் காணாம போயிடுச்சு சார். என்னங்க சொல்றீங்க? சரி, நீங்க இருங்க, நான் ஐயா கிட்ட டீடைல்ஸ் எல்லாம் சொல்றேன். சர்வால், என்ன சொல்லுதா?
சர்வான், சரி. நம்ம ரத்ன பாப்பா வேலை பார்க்குற ஸ்கூல்ல பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் மொத்தம் திருட்டு போயிடுச்சான். என்னையா சொல்ற? கொஸ்டின் பேப்பரை காணுமா? ஆமாண்டா, நிஜமாதான். அறிவு முழு விவரத்தையும் இப்பதான் சொன்னாரு. இப்ப எப்படி சண்முகத்தை கிட்ட சொல்றது? இல்ல, இன்ட்ரோகேஷன் நடக்கிறப்ப எதுவும் பண்ண முடியாதுல்ல. அவன் வெளியே வந்தாதான் பேச முடியும். இப்ப என்னடா பண்ணலாம்? பாவம் ரத்னா தவிச்சு போய் நிக்கிறா. நம்ம உடனே கிளம்பணும். சரி, நம்ம கிளம்பலாம். கூப்பிடாது ஒண்ணு செய்யும். சமூகம் வெளியே வந்ததும் விவரத்தை சொல்லி அவனை நேரா ஸ்கூலுக்கு வர சொல்லிடும். சரிங்களா? சரிங்க சர்வான், நீங்க போங்க. அப்புறம் 2 பிசியை வர சொல்லுங்க என்னோட. சரிங்க சார், சீக்கிரமா சரிங்க. பரணி, வா போலாம். மைனியும் மாமாவும் வருவாங்க, நீ அமைதியா இரு. அழாதக்கா. ஓகே. ஏய், ரத்னா, இல்ல ரத்னா, எப்படி இல்ல 50 கொஸ்டின் பேப்பரையும் பாதுகாப்பு வச்சிருந்தீங்க? மாமா பாதுகாப்பதான் மாமா வச்சிருந்தேன். போட்டு உடச்சு எடுத்திருக்காங்க மாமா. ஏய் அழாதடி ரத்னா, பாத்துக்கலாம் விடு. பயமா இருக்குட்டி. இந்த ஸ்கூலோட பேரு, என்னோட பேரு, இது எல்லாமே கெட்டு போகும். பள்ளி கல்வித்துறைக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேனே தெரியல. சரி சரி, எல்லாத்தையும் பாத்துக்கலாம். இந்த நிலைமையில நீ அழாம இருக்கணும், புரியுதா? நீ தைரியமா இருடி. ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட விட்டு வைக்காம மொத்தமா பண்டிலோட திருடிட்டாங்க டி. சரிம்மா சரி, ஒரு விஷயம் நடந்து போச்சு. அழறதுனால அதை சரி பண்ண முடியுமா? பாண்டி இருக்கான், சண்முகம் இப்ப வந்துருவான். எல்லாத்தையும் சரி பண்ணலாம். நீ தைரியமா இரு முதல்ல. இல்ல சிஸ்டர், இவ அழுகிறத பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல அறிவு, அதெல்லாம் பரணி பாத்துப்பாங்க. முதல்ல கொஸ்டின் பேப்பர் எங்க வச்சிருந்தீங்க காட்டு. வாங்க. போ.